தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். போட்டி இந்த தேர்தலில் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேக்கு தான். ஈரோடில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தலைவர் சொல்லியிருக்காரு, களத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம். அதனால் நாங்கள் எங்கள் தேர்தல் எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் நாங்கள் தெளிவாக போயிட்டுருக்கோம். எங்களை விமர்சிக்கின்ற நேரத்தில் நாங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. இதுவரை விமர்சிக்கவில்லை. நாங்களும் பதில் தேவையில்லாமல் யாரையும் பேசுவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை அரசியலில் ஒரு மரபாக வைத்திருக்கின்றோம். எங்களை விமர்சிக்கின்ற நேரத்தில் அது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் உடனடியாக விமர்சிக்க வேண்டிய நிலை கட்டாயம் எங்களுக்கு ஏற்படுகிறது. எங்களுடைய உரிமை அது. அதிமுக ஒன்றிணையும் OPS அதிமுக ஒன்றாக தான் இருக்கிறது. அவரே சொல்லிட்டார்ல. தம்பி விஜய்க்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றா அவரோட பேச்சு எப்போவுமே நான் கேட்குறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியலில் நிறைய பேர் உச்சபட்சத்துலேருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவராக இருந்து உச்சபட்ச ப்ராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. நான் சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசியல் செய்யலாம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அவங்க மானிட்டரிங்கில் நடந்துகிட்ருக்கு. விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவங்க சொல்கிறத வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இன்வெஸ்டிகேஷனை. அவங்க பேசுனது மிரட்டல்னு எடுத்துக்கலாமா சார்? மிரட்ட முயற்சி பண்ணுறாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி யாரையும் எங்கேயும் மிரட்டுறது கிடையாது. இது பேச்சுவார்த்தை எல்லாமே மதிப்புக்கான EPS அவர்கள் தான் செய்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. தேவையில்லாமல் இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய குழுவர்கள் சிலர் பேசுவது வந்து அது அர்த்தமற்றது, நியாயமற்றது. இது போல பேச வேண்டாம் என்று நான் கேட்டேன். வெளிப்படையாக நான் சொல்லியிருந்தேன், தாவேக்காவும் பிஜேபியும் ட்ராமா பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, நாடகம். அதாவது ஜனநாயக படம் இப்போ வேண்டாம், நான் சொல்கிற நேரம் தந்திவிட நீ அதுவரை கோர்ட்டுக்கு போகிற மாதிரி நடிக்காங்க. அதே போல தான் அவருடைய வழக்கம், நடிப்பு தானே தவிர 2 பேரும் தான் இணைஞ்சி ஒரு கொள்கை ரீதியான திமுகவுக்கு எதிராட்டு அந்த சிறுபான்மை வாக்கு அவரை வச்சு பிரிக்க முடியுமான்னு பார்த்தாங்க, முடியல. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் அவர்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியலில் வந்து நடிக்காங்க. சினிமாவில் நடிப்பை விட்டுட்டு இப்போ அரசியலில் மோடி ஐயாவும் அவங்களும் சேர்ந்து நடிக்காங்க. இதுதான் உண்மை. நடிக்கிறப்ப வந்து படம் ரிலீஸ் ஆகுறது தான் விஜயோட படம். ஒவ்வொரு டைம் ஒரு பிரச்சனை. படத்துக்கு அரசியலுக்கு சம்பந்தப்படுத்தாதீங்க. இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் இப்ப நடிகர் இல்லை. ஒரு அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. படத்தை பத்தி அவர் கவலைப்படல, படத்தை பத்தி அவர் பிளாக்மெயில் பண்ணலான்னு நடக்காது. விஜய்க்கு வந்து இப்ப இந்த கரூர் சம்பவம் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜனநாயக படம் டிலே ஆகிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டேன், நீங்க ஒரு அரசியலுக்கு வரணும்னா இதெல்லாம் எதுக்கணும், போராடணும், ஜெயிக்கணும். ஒரு இயற்கை தானே இது, இது வரலாறு தானே. பாரத பிரதமர் வந்து இந்தியா முழுவதும் போகணும், வெளிநாட்டில் போய் வெளியுறவு பார்க்கணும், வர்த்தக ரீதியாக வந்து சந்திப்பு நடத்த வேண்டியிருக்கு, பல நாடுகள் செல்ல வேண்டியிருக்கு. அதனால் அவங்கள ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கரெக்டாக போய் பார்க்குறாங்க, செயல்படுறாங்க இல்லையா? நீங்கள் ஒரு வேலையும் இல்லாமல் இருந்தவங்க நீங்கள் 41 பேர் குடும்பத்தை போய் பார்க்க முடியாமல் இருக்கீங்க. அதை போய் கேளுங்க. முதல்ல அவர் கூப்பிடுங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து பேச சொல்லுங்கள். அவரை எவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு சம்பவம், அதை முன்னிலைப்படுத்துங்க. அவரை கூப்பிட்டு பேசுறதை விட்டு இருக்கிறவங்க நல்லா ஆட்சி செய்து கொண்டு வரப்பட்டு கேள்வி கேட்கறதா நம்ம வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் தாவேக்கா சொல்றது வந்து திமுகவுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் அது அவங்க சொல்லிட்டு இருக்க வேறு வழி தேவை. அது மீறி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். படித்து எழுதி கொடுத்தது அவ்வளோதான், அதனால் படிக்கிறாங்க. நாளைக்கு வந்து அன்பு சகோதரர் அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும். விஜயகாந்த் சார் போனாலும் அப்படியே ரஜினிகாந்த் சார் போனாலும் அதே கூட்டம் தான் வரும். அப்போ கூட்டம் வரும். ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதை வந்து மக்கள் தான் கடைசி முடிவு எடுக்கணும். அவங்க வந்து எதற்காக வாக்களிக்க போகிறோம், எந்த கொள்கைக்காக வாக்களிக்க போகின்றோம், இவர்கள் வந்தால் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியுமான்னு சிந்தித்து செயல்படும் மக்கள். அந்த மக்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ மக்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா, நீங்கள் என்ன கேட்கலாம் திருப்பி கேள்வி. நானும் தான் கேட்டிருப்பேன். நான் வந்து அப்படி இல்லை. நான் வந்து தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்து அனைவரும் கலந்து பேசி நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து கொண்டோம்.
கேப்டன் எங்கேயுமே போல நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தர் கூட நம்ம கேப்டன் இருக்கிறார் என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. கேப்டன் ஒருத்தர் தான், லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்கிறார் கேப்டன் அவர்கள். அதனால இன்னைக்கு கரவேட்டி கட்டி துண்டு போட்ட எல்லாருமே கேப்டன்கள் தான், எல்லாருமே கேப்டன் தான். உங்க ஊர்ல எல்லாம் நீங்க போறப்ப டீ கடையில எல்லாம் என்ன சொல்லுவாங்க? வாங்க கேப்டன், உட்காருங்க கேப்டன், டீ சாப்பிடுங்க கேப்டன், எங்க காலையிலேயே கிளம்பிட்டீங்க கேப்டன் கேக்குறாங்களா இல்லையா? கேக்குறாங்க இல்லையா? எல்லாரும் கேக்குறாங்கல்ல. இது வரலாறு ஒன்லி தேமுதிக தான். அதிமுக இருக்கு, வாங்க எம்ஜிஆர், வாங்க ஜெயலலிதாவே சொல்றாங்களா? அந்த வரலாறு ஒரே ஒரு கட்சிக்கு தான், அது தேமுதிக தான். அதனால நம்ம கேப்டன் ஒருத்தர் தான். ஆனா லட்சக்கணக்கான கேப்டன்களாக நீங்க இருக்கிறப்போ இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.